இது ஆரி ஒர்க் அந்த மாதிரி பிளவுஸ் டிசைனிங் அந்த மாதிரி தான். ஸோ என் நீங்க கிளைண்ட் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணி சாரி வைப்பீங்க சொல்லுங்க. டிசைன் அவங்க செலக்ட் பண்ணிட்டு தான் வருவாங்க மோஸ்ட்லி. நாங்க என்ன பண்ணுவோம், என்ன அக்கேஷன் கேட்டுட்டு, இது ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஸ்டேஜ்ல வந்து இந்த லைட் எஃபெக்ட்டுக்கு கிறிஸ்டல்ஸ்லாம் வச்சோன்னா தான் இன்னும் பிரைட்டா தெரியும். அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்ச டிசைனுக்கு மாத்தி நாங்க ஒரு வேற டிசைன் காட்டுவோம். அது அவங்களுக்கு பிடிச்சு போயிடும். பிரம்மாண்டமா காட்டுவோம், பிடிச்சு போயிடும். அதுக்கப்புறம் இல்லாம நாங்க ப்ரூட்ஸும் செஞ்சு தருவோம், ஆக்சஸரி செஞ்சு தருவோம். ஸோ ஒரு ப்ராடக்ட்டுக்கு அவங்க வந்தாங்கன்னா, ஒரு 3 ப்ராடக்ட்டுக்கு சேர்த்து நாங்க வந்து இது பண்ணிருவோம். ஆக்சுவலி இப்போ எல்லாருமே ஆஃப்லைன்ல பண்றவங்க கஸ்டமர் கிட்ட எப்படி பேசுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் முழுக்க முழுக்க ஆன்லைன்ல தான் பண்ணியிருக்கேன். அதுக்கு எனக்கு அங்க வந்த வசதியா இருக்கும். அங்க வந்து பண்ணலாமா? ஆன்லைன்லயா? ஆமா. வாங்க. ஹாய், ஹலோ, வணக்கம். இன்னைக்கு நான் வியர் பண்ணியிருக்க சாரி ஒரு ஜார்ஜெட் மெட்டீரியலுங்க. உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும், லைட் வெயிட்டடா இருக்கும். இது வந்து நான் சாம்பிளா தான் கொண்டு வந்திருக்கேன். பார்க்குற நீங்களே சொல்லுங்க, இந்த சாரி நல்லா இருக்கா? அவுட் ஆஃப் 10க்கு எவ்வளோ மார்க் குடுப்பீங்க? கொண்டு வந்தா ஓடுமா, ஓடாதா? ஸோ கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். இது வந்து பாத்தீங்கன்னா வியூஸ் போகாது. மக்கள் கிட்ட என் ப்ராடக்ட் கொண்டு போய் தெரியும் போகாது. ஆமா போகாது. ஏன்னா நான் வந்து ஸ்டைலா நீட்டா ப்ராப்பரா பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணுவேன்னா நான் 10 சாரி மேல போட்டுப்பேன். இப்போ இதுல நான் சாரி பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல, ஃபேப்ரிக் சொல்ல தேவையில்ல, பிரைஸ் சொல்ல தேவையில்ல.